ஜேம்ஸ் வசந்தன் சார், உங்களோட ஸ்பெஷல் விமன் ஒருத்தவங்க இருப்பாங்களா லைஃப்ல? மை வைஃப். என்னோட கார் ஓட்டி அவங்க தான். என்னை ஓட்டவே விட மாட்டாங்க for 2 reasons. ஒரு வார்த்தை 1,00,000 கேப்பீங்களா சார்? கொடுக்குறீங்கன்னா எவ்வளவு வேணாலும் பேசுவேன். ஒரு நிமிஷம் சார் வந்து பேசினாரு ஃபங்க்ஷனுக்கு வந்து லேடிஸ் லேட்டா கிளம்புவாங்கன்னு. சார் இந்த ஃபங்க்ஷன் நான் ஃபர்ஸ்ட் கிளம்பிட்டேன். இப்போ இந்த தோற்றத்துல பார்த்த பிறகு அது நாங்க யாரும் நம்ப போறதே இல்லை. என்னடா கதாநாயகனா நடிச்ச முதல் படம் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் படம் நான் இசையமைப்பாளரா. அது மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அந்த படம் என்னவோ வெற்றி அடையல. திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சினா அதற்கு மேடை நிறைய கிடைக்கும், எல்லா இடங்கள்லயும் கிடைக்கும். தமிழ் இசை நிகழ்ச்சியா ஒரு 2 மணி நேரமா தமிழ் மட்டும் தான் பாடுவீங்களா? நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். எங்கள் குழுவின் பெயர் தமிழ் ஓசை. தமிழின் அருமையை இந்த தலைமுறை தெரியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக தமிழின் அருமையையும் பெருமையையும் வளமையையும் தொன்மையையும் இசையின் வழியாக இளம் தலைமுறைக்கு நாங்கள் சொல்ல தொடங்கியதுதான் இந்த தமிழ் ஓசை என்கிற இசைக்குழு. பழந்தமிழ் இலக்கியங்கள், அதாவது சங்ககால இலக்கியங்களிலிருந்து பாடல்கள் மற்றும் சமகால புலவர்களின் பாடல்கள், பாரதியார், பாரதிதாசன், நாட்டுப்புற பாடல்கள் வரைக்கும் பலவிதமான பாடல்களை இன்றைய நவீன இசையில் இளைஞர்களை கேட்க வைப்பதற்காக, பல தகவல்களை இசை வழியாக அவர்களுக்கு கடத்துவதற்காக நாங்கள் தொடங்கியது தான் இது. இந்த தலைமுறை எங்கே தமிழை மறந்து விடுமோ அல்லது தமிழில் தொடர்ந்து பேச முடியாமல் போய்விடுமோன்ற அக்கறையும் கவலையும் நம் எல்லாருக்கும் இருப்பதன் காரணமாக தொடங்கப்பட்டது தான் இது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட இளம் தலைமுறை இந்த தமிழ் சுமந்து வருகிற இந்த இசை நிகழ்ச்சியை வரவேற்று பல ஊர்களிலும் பல நாடுகளிலும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி வருகிறோம். அதுவும் இந்த ஜனவரி, மகிழ்ச்சி, நன்றி, ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் எங்களுக்கு ஓய்வு கிடைக்காத அளவுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். இதில் எங்களுக்கு என்ன பெருமை அல்ல, மகிழ்ச்சி. அதாவது தமிழுக்கு இவ்வளவு இடம் கிடைக்கிறதேன்னு. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், ஒரு எடுத்துக்காட்டாக திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சினா அதற்கு மேடை நிறைய கிடைக்கும், எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். தமிழ் இசை நிகழ்ச்சியா ஒரு 2 மணி நேரமா தமிழ் மட்டும்தான் பாடுவீங்களா? அது எல்லாருக்கும் பிடிக்குமா? இளைஞர்களுக்கு பிடிக்குமா? அது ஆடியன்ஸ் ரசிப்பாங்களா? இப்படியெல்லாம் சந்தேகத்தோடு எங்களை அழைப்பாங்க. ஆனால் நிகழ்ச்சி முடிந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட கூட அவங்க அதிகமாக சொல்கிறதில்ல. பார்வையாளர்கள் ஏற்பாட்டாளர்கள்ட்ட, ஆர்கனைசர்ஸ்ட்டை போய் நல்ல வேளை இந்த மாதிரி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியை பண்ணீங்க, இதை எல்லா இடங்களையும் பண்ணீங்கன்னு எல்லாரும் சொல்கிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கி முழு நேர நிகழ்ச்சி அல்ல, ஏன்னா இது சாதனை பெண்களுக்கான மேடை. ஒரு சான்றாக 3 பாடல்களை மட்டும் நாங்கள் பாடி, அதுவும் ஒரு தமிழ் சிறப்பு பாடல், இன்னும் 2 பெண்களின் சிறப்பை பற்றி பாரதியார், பாரதிதாசன் பாடல்களை நாங்கள் பாடி விடைபெறுகிறோம். முதல் பாடல், அந்த ஒவ்வொரு 3 பாடலுக்கு முன்னாடி அந்த பாடலின் பின்னணி பொருள் இதை உங்களுக்கு விளக்கி சொல்லிடுவாங்க. இந்த 3 பாடல்களை மட்டும் இன்றைக்கு எளிமையாக நாங்கள் உங்களுக்கு இந்த சிறப்பான நாளில், மங்கையர் சிறப்பு நாளில் வழங்கி விடைபெறுவோம். முதல் பாடலுக்கான குறிப்பு. ஜேம்ஸ் வசந்தன் சார், அவங்களோட வெற்றி குறித்த ஒரு சில வார்த்தைகள் சார், உங்களோட விஷஸ். ஒரு வார்த்தை 1,00,000 கேப்பீங்களா சார்? ஒரு வார்த்தை பேசினா 1,00,000 கேட்க மாட்டீங்களா? கொடுக்குறீங்கன்னா எவ்வளவு வேணாலும் பேசுவேன். சரி, எனக்கே கொடுக்க மாட்டேன் சார். ரெயின் டிராப்ஸ் தானே. சரி, இந்த ரெயின் டிராப்ஸ் நிகழ்ச்சிக்கு வந்தால் மேடையில் நின்னா யாரை வாழ்த்துறதை பாராட்டுறதுன்னு திக்குமுக்காடி போயிடுவோம். இப்போது ரெயின் டிராப்ஸ்ன்ற சேவை நிறுவனத்தை தன்னுடைய இளம் வயதிலேயே தொடங்கி ஒரு எளிமையான பின்னணியிலேருந்து வர சிறு பிள்ளைகளுக்கு ஒரு புது வாழ்வை, நம்பிக்கை ஏற்படுத்தி தர்றதுக்கும், சாதனை பெண்களை தமிழ்நாடு முழுக்க ஆண்டு முழுக்க தேடி தேடி கொண்டு வந்தால் தான் இப்படி ஒரு நிகழ்வு நடத்த முடியும். இதை 13 ஆண்டுகளை நடத்துவதற்கு தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்திருக்கிற அந்த அற்புதமான இளைஞன் ரெயின் டிராப்ஸ் அரவிந்த பாராட்டுறதா, இல்லை இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு மேடையில் வைரத்தை இருக்கிற மாதிரி ஒரு துல்லியமான தமிழ் உச்சரிப்போட நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிற அனிதாவையும் முத்துவையும் வாழ்த்துறதா, பாராட்டுறதா, இல்லை தன்னுடைய வாழ்க்கை சிறக்கணும்னா தன் மனைவி கையில தான் ஒப்படைக்கணுன்ற ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுத்த இந்த கணவரை பாராட்டுவதா, அவருக்கு நம்பிக்கை ஊற்றுற அளவுல ஒரு சிங்கப்பெண்ணாக நின்று கொண்டிருக்கிற இந்த கனிமொழியை வாழ்த்துவதா, எனக்கு மகேந்திரன் மேலே அப்படி ஒரு காதல் உண்டு. சின்ன வயசுலேருந்து மாஸ்டர் மகேந்திரன் இவ்வளவு திறமசாலியான பையனுக்கு அந்த பெரிய தளமும் வெற்றியும் ஒன்று
தள்ளி போய்கிட்டே இருக்க இந்த வருத்தம் எனக்கு எப்போ உண்டு. ஏன்னா கதாநாயகனா நடிச்ச முதல் படம்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் படம் நான் இசையமைப்பாளரா விழான்ற ஒரு படம், ராமநாராயணன் ஐயா தயாரித்த படம். அது மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போவும் நீங்கள் போய் போட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் அந்த படம் என்னவோ வெற்றி அடையலை. இப்படி பலரை பாராட்டணும்னு நினைக்கிற இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு சாதனையாளரை பெண்ணை கொண்டு வந்து இந்த சிறப்பான நாளில் நிறுத்தி இருக்கும் பொழுது நீங்கள்லாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன். எனக்கு ரெயின் ட்ராப்ஸ் அரவிந்த் ஒவ்வொரு முறை இந்த நிகழ்ச்சி நடத்தும் பொழுதும் முன்னமே வந்து இறுதி வரை தங்கி இருந்து போகிறதுக்கு காரணமே அந்த அடுத்த ஆண்டு வர்ற வரைக்கும் எங்களை இன்ஸ்பயர் பண்ணி நடத்திட்டு போகிறதே உங்களை மாதிரி பெண்கள் தான். ஏன்னா இப்போ இந்த இவ்வளோ பெரிய ஒரு பேருந்து ஹெவி வெஹிக்கிளை நீங்கள் ஓட்டும்பொழுது எனக்கு அது மிகப்பெரிய வியப்பாக தெரில. ஏன்னா பெண்களால் எதெல்லாம் செய்ய முடியும்னு உணர்ந்தவன் நான். என்னை தனிப்பட்ட விதத்தில் அறிந்த எல்லாருக்கும் தெரியும், நான் கார் ஸ்டியரிங்கை தொட்டதே கிடையாது என்னோடதில். தேவைப்பட்டால் மட்டும் என்னோட மனைவி தான் என்னோட எல்லா இடத்துக்கும் என்னை ஓட்டி கூட்டிகிட்டு போகிறவங்க. அது உள்ளூர் இருந்தாலும் சரி, ஹைவேல வெளியூர் போனாலும். பெண்களை நிகழ்ச்சிக்கு கிளம்ப சொன்னாதான் வீட்டில் தாமதிச்சு நம்ம அரை மணி நேரம் வெளியில் கத்திக்கிட்டே இருக்கணும், வரியா வரியான். ஆனால் ஒரு அலுவலகத்திலையோ பணியோ வேலையோ கொடுத்துட்டா அவங்கள மாதிரி நேரத்தை பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறவங்கள பார்க்கவே முடியாது. அந்த வகையில் பொள்ளாச்சியிலேருந்து சென்னைக்கு பேருந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னா அடுத்த முறை உங்கள் வண்டியில் தான் ஏறுவேன்னு க்யூவில் நிற்பாங்க எல்லாரும். அது எங்களுக்கு தெரியும். நேரத்துக்கு கிளம்புவாங்க, நேரத்துக்கு கொண்டு போயிடுவாங்க, பொறுப்போட பாதுகாப்பாக ஓட்டுவாங்கன்னு. அது நாங்கள் ஆண்கள்லாம் உணர்ந்திருப்பதை அவங்களுக்கு தெரியும். மனைவி வண்டி ஓட்டும்போது ஒருத்தன் தேவையில்லாமல் குறுக்க வந்து உரசுற மாதிரி வருவான், இடிப்பா. அப்போ நமக்கு உள்ள கோபம் வரும், வண்டியை ஏன்ட்ட கூட நான் கேட்பேன், இதுக்கு தான் நான் ஓட்டுறேன்னுவாங்க. அந்த பொறுமையும் நிதானமும் இருக்குல்ல, அது பெண்களிடம் மட்டுமே கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக வந்து இந்த பேருந்தை ஒரு நெடுஞ்சாலையில் ஓட்டிட்டு போகக்கூடிய ஒரு பணியை செய்ய முடியும், சொந்த தொழிலாக செய்ய முடியும் அப்படின்னு காட்டியிருக்கிற உங்களுக்கு ஆண்கள் சார்பாக நாங்கள் தலை வணங்குகிறோம். நன்றி. உங்கள் பயணத்தை ஒரு நிமிஷம் சார் வந்து பேசினாரு, ஃபங்க்ஷனுக்கு வந்து லேடிஸ் லேட்டா கிளம்புவாங்கன்னு. சார் இந்த ஃபங்க்ஷன் நான் ஃபர்ஸ்ட் கிளம்பிட்டேன், இந்த பையன் தான் லேட்டு. இப்போ இந்த தோற்றத்தில் பார்த்த பிறகு அது நாங்கள் யாரும் நம்ப போறதே இல்லை. ஏன்னா நான் வந்து 5:30க்கு வந்து 5:40 கிளம்புனேன். இவங்க 5:45 தான் வந்தாங்க. காலையில் 5:45க்கு வந்து சாயங்காலம் 5:45 கிளம்பிருக்காங்க. ஆனால் எனக்கு ஜேம்சன் சார் பிடிச்சது உண்மையை உள்ளபடி சொல்லிடுவாங்க. பெண்கள் அவ்வளோ பஞ்சுவலாக இருப்பாங்க, அதே நேரத்தில் ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக தான் கிளம்புவாங்க. ரெண்டையும் சொன்ன அந்த நல்ல மனது இருக்குல்ல சார், உங்களுக்கு பெரிய நன்றி. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நலம். எஸ், 13th இயர் ஆஃப் ரெயின் ட்ராப் சேரிட்டி ஃபவுண்டேஷனோட அவார்ட்ஸ்க்கு வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? இந்த ரெயின் ட்ராப்ஸ் அரவிந்துக்கும் அவரோட டீமுக்கும் தமிழ்நாடு சார்பாக ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஏன்னா இவ்வளவு இளம் வயசுல இப்படி ஒரு தொண்டு நிறுவனத்தை தொடங்கணும், இந்த எளிமையான பின்னணியில் இருக்கிற சின்ன சின்ன பள்ளியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கணும், நம்பிக்கையை கொடுக்கணும். தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே பல்வேறு துறைகளில் பெரிய ஒரு தடங்கல்களை எல்லாம் கடந்து வாழ்க்கையில் சாதிக்கிற பெண்களை அடையாளப்படுத்தி மேடையை கொடுத்து அவங்களை கௌரவிச்சு அவங்க மூலமா பலருக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னு செயல்படுற அரவிந்த் எவ்வளோ பாராட்டினாலும் பத்தாது. ஓகே சார். அண்ட் அதே சமயம் உங்களோட ஸ்பெஷல் விமன் ஒருத்தவங்க இருப்பாங்களா லைஃப்ல, அவங்க யார் சார்? இந்த விமென்ஸ் டேக்கு நீங்க அவங்க சொல்லலாம். ஆஃப் கோர்ஸ் மை டிரைவர், மை வைஃப். இப்போ பார்த்தோமே இங்க ஒரு ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் கனிமொழின்னு ஒருத்தவங்க பஸ் ஓட்டுறாங்களே, அது மாதிரி என்னோட கார் ஓட்டி அவங்க தான். என்னை ஓட்டவே விட மாட்டாங்க ஃபார் 2 reasons. அவங்கள நம்பி ஹைவேலையும் போக முடியும் என்னால், சிட்டிக்குள்ளே எங்கன்னாலும். பல வகைகள் எனக்கு சப்போர்ட்டிவாகவும் உந்துதலாகவும் இருக்கிற என் ஒய்ஃப் தான் இந்த விமென்ஸ் டேல நான் நினைச்சு நன்றி சொல்ற பெண். ஓகே சார், கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் சார்.